அவன் பெயர் வினோத். அம்மா இப்படி திடீரென்று இறந்து போவாள் என்று கொஞ்சமும் நினைக்கவில்லை வினோத். கடைசி நேரத்தில் அவள் பக்கத்தில் இருக்க முடியாத துர்பாக்கியசாலியானதை நினைத்து வருந்தினான். அம்மா முகத்தை கடைசியாக காணும் நாள் இதுவே. இனி அவளை நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் காணப்போவதில்லை. அன்பு குரலை இனி ஒருபோதும் கேட்கப் போவதில்லை. நினைத்ததும் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருந்தது. கதறி அழ வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் துக்கத்திலும் துயரத்திலும் வாய்விட்டு அழக்கூடாது என்ற விசித்திரமான விதிக்குள் இருக்கும் ஆண் வர்க்கம் அல்லவா. இருந்தாலும் அவனை மீறி வந்த அழுகை அடக்க முடியாமல் அமர்ந்திருந்தான். என்னங்க, கொஞ்சம் உள்ள வாங்களேன் என அழைத்தாள் மனைவி ஸ்வாதி. என்னாச்சு ஸ்வாதி என்றான் வினோத். போன மாதம் நம் தருண் பிறந்தநாளப்ப காணாமல் போச்சே என்னோட 9 பவுன் லாங் செயின். அதுக்கென்ன இப்போ? அது உங்கள் அம்மாவோட பீரோவில் இருக்குது. இங்கே பாருங்க என்று செயினை காண்பித்தாள் ஸ்வாதி. என்ன சொல்கிற? நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? உங்கள் அம்மாவோட புடவை வேணும்னு சொன்னாங்க. எடுக்க வந்தப்ப இந்த பீரோவுக்குள்ளே என் செயின் இருக்கு. சரி, இதை நீ யார்கிட்டையும் சொல்லலைல்ல? யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் அத்தை ஏன் அவங்க புடவைக்குள்ளே இதை ஒழிச்சு வைக்கணும்? இங்கே பாரு ஸ்வாதி, அம்மா ஏன் ஒழிச்சு வச்சிருக்க போறா? இந்த நேரத்தில் இதை பற்றி பேச வேணாம். எதையாவது யோசிச்சு குழப்பிக்காத. அப்புறமா என்னான்னு பார்க்கலாம். உங்கள் அம்மா கிட்ட எதையும் உளறிடாத. செயினை பத்திரமா வச்சுக்கோ. நீ போய் புடவையை கொடு என்றான். அவளை அனுப்பிவிட்டாலும் மனதுக்குள் என்னவோ போலிருந்தது. அந்த அறையை விட்டு வெளியேறும்போது, அண்ணா ஒரு நிமிஷம் என அவன் கையை பிடித்து அறைக்குள் இழுத்துச் சென்றாள் தங்கை நித்யா. என்ன நித்தி? ஏற்கனவே அழுது சிவந்திருந்த அவள் கண்களில் மீண்டும் நீர் பெருக்கெடுத்தது. நீயும் அண்ணியும் பேசினதை கேட்டேன். நித்தி, அதை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாத. அது என்னான்னு அப்புறம் பார்க்கலாம் என்றான். இல்லைண்ணா, ஒரு நிமிஷம் நின்று கேளு. இதுக்கெல்லாம் காரணமே நான் தான். என்ன சொல்கிற? முதல்ல என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுண்ணா. எதுக்காக உன்னை மன்னிக்கணும்? நீ என்ன செஞ்ச? போன மாதம் தருண் பிறந்தநாள் அன்னைக்கு அந்த செயினை எடுத்ததே நான் தான். என்ன சொல்கிற நித்தி? ஆமாண்ணா, என் வீட்டுக்காரருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு எத்தனையோ தடவை உன்கிட்ட பணம் கேட்டேன். நீயும் கொடுக்க ரெடியாக தான் இருந்த. ஆனால் அண்ணி தான் அதை கொடுக்க விடாமல் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் எனக்கு வேறு வழி தெரியலை. தருண் பிறந்தநாள் என்று உன் வீட்டுக்கு வந்தப்ப அந்த செயினை எடுத்துட்டேன். ஆனால் நான் எடுத்ததை அம்மா பார்த்துருச்சு. உறவை கெடுக்க வந்த சண்டாளின்னு என்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு அந்த செயினை என்கிட்ட இருந்து பறித்து உன்கிட்ட தரலாம்னு நினச்சாங்க. அங்கே வந்த அண்ணி, என்ன நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க, எங்கள் செயினை காணோம்னு நாங்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம்னு கேட்க, உன்கிட்ட கொடுத்து சமாளிச்சிடுறேன்னு அடுத்த நாளே பணம் உன்னை தேடி வரும்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு போக சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் 1.5 லட்சம் ரூபாய் நம் ஸ்ரீனிவாசன் மாமா கிட்ட கொடுத்து விட்டுச்சு. அதை வச்சு தான் என் புருஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணினேன். அவர் பழிச்சிட்டாரு. ஆனால் நம்ம அம்மா என்கிட்ட எதுவுமே பேசாமல் போயிருச்சு. நானே அம்மாவை கொன்னுட்டேன். என்னை மன்னிச்சிரு அண்ணா. அன்னிக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்கணும் அண்ணா என்றாள் நித்யா. அவள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் பதிலேதும் சொல்ல முடியாமல் விக்கித்து நின்றான் வினோத். அப்போது அங்கே வந்த ஸ்வாதி, என்னங்க, ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? நித்தி, என்ன ஆச்சு என்றாள். ஒன்றுமில்ல அண்ணி. அங்கே ஒரே பரபரப்பாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் இங்கே நின்று என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என்னாச்சு அண்ணி? அத்தையை குளிப்பாட்டும் போது அவங்களோட இடுப்பு பக்கத்தில் ஆப்ரேஷன் பண்ணின தலைமை இருக்கிறத பார்த்தோம். எல்லாரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க நீங்கள் என்றாள். இதை கேட்டு வினோத்தும் நித்யாவும் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சி மேலிட பார்த்தபடி வேகமாக சென்றனர். எதிரில் வந்த ஸ்ரீனிவாசன் மாமா, வினோத் நில்லு, பதற்றப்படாத. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். உயிருக்கு போராடிட்டு இருந்த உன் தங்கச்சி புருஷன் ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை புரட்ட உங்கள் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? வீட்டை விற்று கொடுக்கலாம்னா உன் படிப்புக்காக அடகு வச்சதில் வட்டியை சரியாக கட்டாமல் பத்திரம் கைக்கு வரல போல. இருந்த நகை எல்லாத்தையும் உன் தங்கச்சிக்கு போட்டு கட்டி கொடுத்துருச்சுல்ல. காதில் போட்டிருக்கிற கம்மலை தவிர பொட்டு நகை கிடையாது. என்கிட்டையும் கேட்டுச்சு. அம்பிட்டு பணத்துக்கு நான் எங்கே தம்பி போவேன்? என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியலை. உன்கிட்ட கேட்கலாமேன்னு சொன்னதுக்கு பிடிவாதமாக வேண்டாம்னு மறுத்துருச்சு. என் பொண்ணை விதவையாக பார்க்குற தைரியம் தனக்கு இல்லைன்னும் அதுக்கு தன்னோட உயிர் போயிடணும்னு என்கிட்ட சொல்லி அழும். கடைசியில் ஒரு வழியும் தெரியாமல் அதோட கிட்னியை விற்றுருக்கு. விற்ற பிறகுதான் எனக்கே தெரியும் தம்பி. என்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து உன் தங்கச்சிக்கிட்ட கொடுக்க சொல்லிச்சு. கிட்னியை விற்றதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிருச்சு தம்பி. ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக உயிர் போகும்னு யாரும் நினைக்கல என்று முடித்தவரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இதை கேட்டதும் அதுவரையில் வினோத் அடங்கியிருந்த உணர்ச்சிகள் அனைத்தும் முடிந்து அம்மா என்று அவன் எழுப்பிய சத்தத்தை கேட்டு அனைவரும் ஓடி வந்தனர். தம்பி வினோத், நீ இப்படி அழலாமா? நீ சோர்ந்து போயிட்டா ஆக வேண்டிய காரியத்தை யார் பார்க்கறது என்றார் ஒரு பெரியவர். ஐயா, தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் அளவிடுங்க. அம்மாவுக்காக நான் இது வரைக்கும் ஒன்றுமே செஞ்சதில்லை. அட்லீஸ்ட் அளவாவது செய்கிறேனே என்றதும் அவர் ஒதுங்கி போனார். நித்தியும் ஸ்வாதியும் வினோத் கையை பற்றினர். ஆத்திரம் உச்சந்தலைக்கு ஏறி, சீ, கையை விடுங்கடி, சுயநல பிசாசங்களா, அநியாயமா என் அம்மாவை கொன்னுட்டீங்களடி. உங்கள் 2 பேருக்கும் என்னதான் வேணும் என்றான். என்னங்க என்றாள் ஸ்வாதி. ஏய், பேசாத. நம் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு மறந்து போச்சா? உனக்கு பார்த்த மாப்பிள்ள கல்யாணத்தன்று உன்னை வேணாம்னு சொல்லி கல்யாணம் நின்று போனது. அப்போ உங்கள் அப்பா என் அம்மா கிட்ட வந்து எப்படியாவது உங்கள் மகனை என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்கம்மா, இல்லைனா எங்கள் மானமே போயிடும்னு கெஞ்சினாரு. உன் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு அம்மா உடனே என்கிட்ட வந்து விஷயத்த சொன்னப்ப நான் ஒத்துக்கலை. உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தால் என்னப்பா செய்வ? பெத்த வயிறை கொஞ்சம் நினச்சி பாருன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு உன்னை கல்யாணம் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஒரு முறையாச்சும் எங்கள் அம்மா இதை பற்றி உன்கிட்ட பேசி இருக்குமா? நம் கூட வந்து தானே தங்கி இருக்குமா?
தருண் பிறந்த நாளைக்கு நான் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டதுனால நம்ம வீட்டுக்கு வந்த அம்மா 1 மாதம் என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு 3 நாளில் கிளம்பிடுச்சு. நீயும் உன் வீட்டில் உள்ளவங்களும் சேர்ந்து உங்கள் ஸ்டேட்டஸ் சொல்லியே எங்கள் அம்மாவை விரட்டிட்டீங்க. கல்யாணத்தப்ப எங்கள் ஸ்டேட்டஸ் தெரியாமல் போச்சா? எங்கள் அம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சதா சொல்லியிருக்கீங்க. ஏண்டி, உன் பணத்தில் எங்கள் அம்மா ஒரு நாளாவது சாப்பிட்ருக்குமா? இல்லை நீ தான் உன் பணத்தில் ஒரு சேலை வாங்கி கொடுத்துருப்பியா? பிறந்த நாளைக்கு வந்தப்போ கூட நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அது சேர்த்து வச்சிருந்த பணத்தில் உனக்கு ஒரு புடவையும் தருணுக்கு ஒரு மோதிரமும் வாங்கிட்டு வந்தது. போகும்போது கூட நீயும் தருணும் தான் என்னோட வாழ்க்கை, அதனால் எதை பற்றியும் உன்கிட்ட கேட்டு சண்டை போடக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லிட்டு கண்ணீரோடு திரும்பிச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்டேட்டஸ் அவ்வளவு பணத்தையும் தாரேன், என் அம்மாவை திருப்பி கொடுக்க முடியுமா உன்னால்? என சொல்லி முதல் முறையாக சுவாதியிடம் கையை ஓங்கினான். அங்கிருந்தவர்கள் அவன் கையை பிடித்து கொண்டனர். அழுதபடி அங்கிருந்து சென்று விட்டாள் சுவாதி. அண்ணா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற என்றாள் நித்தி. வாயை மூடு, நீ எல்லாம் பேசவே கூடாது. அவ தான் வேற குடும்பத்திலேருந்து வந்தவ, நீ இங்கே பிறந்தவ தானே. நீயாவது அம்மாவை புரிஞ்சு நடந்துக்கிட்டியா? உன் கல்யாணத்துக்கு அம்மா வாங்கின கடனை பற்றி தெரிஞ்சிருந்தோம் உன் பிள்ளையோட பிறந்த நாளுக்கு 5 பவுனில் செயினும் வளையலும் கேட்டிருக்க. அப்படியே இருந்து 2 பவுனோட வந்த அம்மாவை உன் புருஷன் கேவலப்படுத்தும் போது நீயாவது ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னியா? எல்லாருமா சேர்ந்து அம்மாவை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கீங்க. அப்புறம் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு உன் புருஷன் ஆப்ரேஷனுக்கு பணம் கேட்டு வந்த என கேட்டதும் அவள் முகம் பேய் அறைந்ததை போல் இருந்தது. உண்மையை சொல்லிவிடுவானோ என்ற பயம் அவள் முகத்தில் தெரிந்தது. கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து சம்பாதிச்சாலே பத்தாது, இந்த காலத்துல ஒத்த பொம்பளையா இருந்து 2 பிள்ளைங்களையும் வளர்த்து படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு நம்ம அம்மா. அப்பா இல்லாம எவ்வளவு சங்கடப்பட்டு இருக்கும். ஒரு நாளாச்சும் நம்ம கிட்ட அதை சொல்லி அழுதுருக்குமா? அத்தனை கவலையும் தன் மனசுக்குள்ளே வச்சு பூட்டிருச்சு. அதுக்கு நீயும் நானும் தான் உலகமே. காலம் முழுக்க கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு கடைசியில் நமக்காக அது உயிரையும் கொடுத்துருச்சு. இப்போ சந்தோஷமா சொல்லு நித்தி என்று கத்தினான். ஐயோ அம்மா, உன்னை நானே கொன்னுட்டேனே, உன்னை இந்த பாவியே கொன்னுட்டேனே அம்மா என்று கதறினாள் நித்யா. அவள் கதறியதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரது கண்களிலும் கண்ணீர் பெருகியது. சுற்றியிருந்தவர்கள் நித்திக்கும் சுவாதிக்கும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தனர். அலட்டும் அலட்டும், ஒரு உயிரின் உணர்ச்சிகளை பொருட்படுத்தாமல் புண்படுத்தும் எவரும் இறுதியில் அழத்தான் வேண்டும். நன்றாக அலட்டும் என்று நினைத்த வினோத் கண்களில் இருந்தும் நீர் வழிந்து கொண்டிருந்தது.